நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதன்றான் ஒருத்தன். ஒரு பொதுக்குழுவை கூட்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிற்கிறார். அவரு பொதுக்குழுக்கு வந்திருந்தவன் அத்தனை பேர் எந்திரிச்சு கை தட்டி பேர கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. அதான்டா எங்க தளபதி. உன் கட்சிக்காரனுக்கே தெரியுது பார். இவன்லாம் இடைப்பட்ட காலத்துல இவன்லாம் முதலமைச்சரா வரக்கூடியவனா? இன்னும் ஒருத்தன் கற்பழிக்கிறதுக்குன்னே கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் அவன் ஒரு பக்கம் நான் இந்த ஆட்சியை அழிச்சிருவான்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகி வைப்பான்ல, இங்க பாருங்க சார் இந்த மருந்தை தாண்டி இந்த ஒரு கலக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு, இங்க பாருங்கன்னா அந்த ஆட்சியில இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் எவனா டெபாசிட் வாங்க போறானா? கட்சியே இல்லாதவன், கிளையே இல்லாதவன், அமைப்பே இல்லாதவன், பூத்தி ஏஜெண்டே இல்லாதவன், இவெல்லாம் ஓட்டே இல்லாதவன், இவெல்லாம் சேர்ந்து அடுத்து ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த அதிமுகவின் ஆட்சியில் எதிர்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக நானும் இருந்தேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் இருவருமே அமைச்சராக இருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில இருந்தோம். அப்படி எதிர்கட்சியாக இருந்த பொழுது இன்றைக்கு கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிய போகிறது. பொது முதலமைச்சரை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மூவரும் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு வருடத்திலே 3 முதலமைச்சரை பார்த்தவர்கள் நாங்கள். எப்படி என்று கேட்டால், இடையில போன உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போயிட்டு வந்த உடனே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நாங்க 3 வருஷத்துல முதலமைச்சரை பார்த்த மொழிய, ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை திட்டங்களை அந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை. நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடைசி 1.5 ஆண்டு காலகட்டம் கொரோனா வந்தது. கொரோனா வந்த நேரத்தில் ஆளக்கூடிய அதிமுக வீட்டை விட்டே வெளியே வரவில்லை, அமைச்சர் பெருமக்கள் வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை, முதலமைச்சர் வரவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின், ஒரு கொரோனா என்பது சாதாரணமான நோய் அல்ல. ஒருத்த எய்ட்ஸ் வந்து கூட செத்துடலாம், அவனை தொட்டு தூக்க 4 பேர் வருவான் அடக்கம் பண்ண. ஆனால் கொரோனா வந்து செத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல, பெத்த தாய் செத்தா மகன் கொல்லி வைக்க முடியல, புருஷன் செத்தா மகனை பார்க்க முடியல. அப்படி கொடுமையான காலகட்டத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி திமுக தொண்டர்கள் உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு நாங்கள் பணியாற்றினோம். அரிசி கொடுத்தோம், மளிகை ஜாமான் கொடுத்தோம், அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்தோம், முடிந்தால் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம். இதிலே உச்சக்கட்ட கொடுமை, மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மாசு, அவர் செல்லமாக வளர்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை, ஒரு மாற்றுத்திறனாளி மகன், ஒரு மாற்றுத்திறனாளியாக தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடாது என்று மகிழ்ச்சியோடு தினம் பார்த்து மகிழ்ந்த பிள்ளை. அண்ணன் அவர்கள் 89 இருந்து என்னை தெரியும், அண்ணன் டி.ஆர். பாலு அழைத்து வந்த காலம் என்று சொன்னாரே, அந்த காலத்திலே இருந்து நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே இருந்து என்னை அவருக்கு தெரியும். அவரும் படிப்படியாக உழைப்பாலே உயர்ந்து வந்த காலம் எனக்கு தெரியும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மெய்யநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கிறார். அருமையண்ணன் மாஸ் அவர்கள் ஒரு பகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருந்து அதற்கு பின்னாலே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகி, அதற்கு பின்னாலே பகுதி செயலாளராகி, அதற்கு பின்னாலே மாநில இளைஞரணி துணை செயலாளராகி, அதற்கு பின்னாலே மாநகரத்துடைய மேயராகி, அதற்கு பின்னாலே மாவட்ட செயலாளராகி, இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற இந்த காலம் வரை அவர் வீட்டிலே கிளம்புகின்ற பொழுது அந்த செல்ல மகனை தட்டி கொடுத்து விட்டு தடவி விட்டு வரட்டுமா என்று அன்போடு வந்தாரே, அந்த மகனை கொரோனாவிலே பறிகொடுத்தவர் இங்கே மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மாஸ் என்பதை முன்னாலே இருக்கிற நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனுடைய வெளிப்பாடுதான் கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் வீட்டிலே முடங்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 5000 கொடு தளபதி சொன்னார்.
இல்லைன்னு 1000 தான் கொடுப்பேன் எடப்பாடி சொன்னார். தளபதி திரும்ப வந்தா 4000 கொடுப்பேன்னார். ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போதே எதிராவை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதானே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொண்டுதானே முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அந்த முதலமைச்சரை ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு ஊரிலே அல்ல, ஒரு மாவட்டத்திலே அல்ல, ஒரு மாநிலத்திலே அல்ல, இந்தியாவிலே அல்ல, உலகத்திலேயே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்குள்ளே கோவைக்குள்ளே நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கவச உடைகளை அணிந்து நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். முதலமைச்சரும் ஒருத்தர், பிரதமரும் ஒருத்தர் மோடி. அந்த என்ன பண்ணா தெரியுமா? எடப்பாடி ஓடி ஒழிச்சிட்டான். மோடிக்கு ஏற்கனவே தாடி. ஆனா மோடி வச்சிருந்த தாடி கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா, பஞ்சாப் சிங்கு வச்சிருப்பான்ல பிந்தரன் வாழையெல்லாம் நீட்டா, அந்த மாதிரி அந்த தாடியை விட்டுட்டான். இவ்வளவு நீட்டு கொரோனாவில். ஏண்டா தாடியை விட்டான்னா, சேவ் பண்றதுக்கு எவனாவது வந்தா அவன் மூலமா கொரோனா வந்துருன்னு மோடி கொரோனா காலத்தை தாடியை கூட ட்ரிம் செய்யவில்லை. ஆனால் எங்கள் தளபதி மருத்துவமனைக்குள்ளே சென்று வந்தார். மீத 4000 வழங்கப்படும் என்று சொல்லி 2 தவணையாக 2000 2000 4000 உங்களுக்கு வழங்கினோமா இல்லையா? தாய்மார்கள் சொல்லுங்கம்மா, நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்பு பொறுத்ததான் 1/4 மணி நேரத்தில் நான் முடிக்கிறதா, இன்னும் நான் 3/4 மணி நேரம் இழுக்கிறதான்னு நான் பேசுறப்ப நீங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கைத்தட்டுன்னு சொல்ல, உண்மைன்னு ஒத்துக்கிட்டா ஷார்ட்டா முடிப்பேன். நீ ஒத்துக்கிறன்னா ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். தளபதி வந்தார். இது ஆண்களுக்கான ஆட்சி என்பதை விட அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு மகளிருக்கு பேருந்துல இலவசம், போன் ஆட்சி, பஸ்ல எல்லாம் இலவசமா போகுது. நான் ஓப்பனா கேட்கிறேன், வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்த, துணுக்க செய்தி. ஒரு பஸ்ல ஒரு பர்தா போட்டம்மா ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு. நான் நினைக்கிறேன் ரம்ஜான் வரப்போகுது. இது 4 மாசத்துக்கு முன்னாடி பர்தா போட்டம்மா இங்க இல்ல, கர்நாடகாவில். கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால், தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி பேருந்தில் இலவசம் சொன்னாரு, அதே போல சொல்லித்தான் அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பர்தா போட்டம்மா ஏறி இருக்கு. கண்டக்டர் எங்க போறன்னு கேட்டிருக்காரு. எங்க போறன்னு கேட்கணும் கண்டக்டர். ஏன்னா நீ காசு கொடுக்க தேவையில்லை, எந்த ஸ்டேஜுக்கு போறன்னு அவன் டிக் பண்ணணும். எங்க போறன்னு கேட்டப்ப அந்த அம்மா எதுவும் பேசாம கையை மட்டும் ஆட்டி இருக்கு. சரி, அடுத்த ஸ்டேஜ்ல இறங்கும் போலக்குன்னு 2 ஸ்டேஜா கண்டக்டர் பார்த்தார். திரும்ப பார்த்தா அந்த அம்மா இறங்குற மாதிரி இல்லை, எங்க தான் போற, மறுபடியும் இப்படி கையை ஆட்டி இருக்கு. கண்டக்டருக்கு இந்த அம்மா வாயை திறந்து செல்லவும் மாட்டேனுது. சரி, கிட்ட போய் என்னதான் சொல்றேன்னு துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க. கவுண்டமணியும் கௌதமியும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி சத்யராஜன் துப்பட்டாவை தூக்கி பார்த்துட்டான் கத்துன மாதிரி பிரச்சனை ஆயிடுமோன்னு கண்டக்டர் பயந்து எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, அந்த அம்மா இறங்கல. துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா போய் துப்பட்டாவை தூக்கி இருக்கா, உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான். கண்டக்டர் என்னன்னு கேட்டான். பொம்பளைக்கு தானே ஃப்ரீ, ஆம்பளைக்கு இல்லைன்னு இதை தான் நான் 4 மாசமா மெயின்டைன் பண்ணன்றான். நான் யதார்த்தமாக சொல்கிறேன், மகளிருக்கு பெண்களுக்கு பேருந்திலே இலவசம். இப்படி நான் ரொம்ப வாய்கிழியே பேசுறேன். 1 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற அம்மா திடீர்னு எந்திரிச்சு பிரியா கொடுத்தாங்களாம். பிரியா டவுன் பஸ்ல தானே கொடுக்கறாங்க, ரூட் பஸ்ல கொடுக்கலையாச்சு அந்த அம்மா. நான் அந்த அம்மாவை கேட்டேன், ரூட் பஸ் கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு. அது சொல்லிச்சு, என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், வாரம் வாரம் போய் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வருவேன். நான் அதுகிட்ட சொன்ன, நீ கவலையே படாத, டவுன் பஸ்ல தானே ஃப்ரீ,
திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு, சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூர்ல இறங்கு, பெரம்பலூர்ல ஒரு பஸ் ஏறி வேப்பூர்ல தொழுதூர்ல இறங்கு, தொழுதூர்ல ஒரு பஸ் ஏறி வேப்பூர்ல இறங்கு, வேப்பூர்ல ஒரு பஸ் ஏறி உளுந்தூர்பேட்டை இறங்கு, உளுந்தூர்பேட்டை ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு, விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு, விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு, திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு, மருவத்தூர் ஒரு பஸ் ஏறி மதுராந்தகம் இறங்கு, மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு, செங்கல்பட்டு ஒரு டவுன் பஸ் ஏறி மறைமல் நகர் இறங்கு, மறைமல் நகர் ஒரு டவுன் பஸ் ஏறி கூடுவாஞ்சேரியில் இறங்கு, கூடுவாஞ்சேரியில் ஒரு டவுன் பஸ் ஏறி தாம்பரத்தில் இறங்கு, தாம்பரத்தில் இறங்கி உன் பொண்ணை எங்க கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துக்கு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி போன்ட்ட. நீ என்ன வாரம் வாரம் போற? வாரம் முழுக்க போ, இருக்கட்டுமா? வாரம் முழுக்க போக வேண்டியதான், வாரம் முழுக்க போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்க பெண்களுக்கு தினசரி வேலைக்கு போகணும், ஒரு தினசரி போறதுக்கு ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய், வர்றதுக்கு ஒரு 20 ரூபாய் ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபான்னா மாசம் ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படும் என்று சொல்லி பெண்களுக்கு பேருந்து இலவசம் வழங்கிய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்ததை நிறைவேற்றினார். ஏற்கனவே கலைஞர் 8வது வரைக்கும் படிச்சா கல்யாணத்துக்கு 5000 கொடுத்தார், 10வது வரைக்கும் 10,000 என்று சொன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார். உங்கள் வீட்டு பெண்கள் +2 முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம், மாதம் 1000 இலவசம். பெண்களுக்கு பேருந்து இலவசம், காலேஜில் படிக்க மாசம் 1000 இலவசம். நீ குழந்தை பெற்றா அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் காலை டிஃபன் இலவசம். அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் அனுப்புனீங்கன்னா மதிய முட்டையோட சத்துணவு இலவசம். இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டத்தை தளபதி மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார். ஏற்கனவே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடினா, என்னடா பண்ணீங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு? மெரினா பீச்சில் ஒரே ஒரு வளைவு ஒன்று கட்டிட்டான், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவுன்னு. ஆனால் எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. இன்றைக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை கிண்டியிலே 437 கோடி ரூபாய் செலவிலே ஒரு அதிநவீன மருத்துவமனையை அருமை தளபதி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்தார் என்று சொன்னால் நூற்றாண்டு விழா திட்டம். கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே மதுரையிலே மிகப்பெரிய நூலகம், கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே எண்ணற்ற திட்டம், இப்படி எவ்வளவோ அறிவிச்சுக்கிட்டு போறோம். எல்லாமே இருக்கு, சொல்றதுக்கு டைம் நான் ஷார்ட்டா முடிக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னதான் பண்ணாலும் இந்த தாய்மார்கள் எங்களை ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரி மாதிரியே பார்த்துச்சு. ஆம்பளை பார்க்கல, பொம்பளைங்கெல்லாம் என்ன எதுவும் இல்லையாச்சு. எதுவும் இல்லையான்னா என்ன சொன்னீங்களே இல்லையாச்சு. ஓப்பனா வெளிப்படையா பேசுறோம். அறிவாலயம் போனா தளபதி அவர்கள் அறிவாலயம் வர்றார், அமைச்சர்களை பார்த்து என்ன நல்லது கெட்டுன்னு கேட்பார். என்ன மாதிரி பேச்சாளராக பார்த்து நாடு முழுக்க போய் என்னையா பேசுகிறார். நம்ம வாயாலே கெட்டவன் இல்லையா அண்ணன்? நம்ம ஆட்சிக்கு லேடிஸ் பத்தியில் நல்ல பேர் இல்லைன்னு என்ன? ஏன் நல்ல பேர் இல்லை இல்லைன்னு? ஓ, பெண்களுக்கெல்லாம் கொரோனாவில் 2000 4000 கொடுத்தோமா? 4000 கொடுத்தோம். பஸ்ல ஃப்ரீ கொடுத்தோமா? பஸ்ல ஃப்ரீ கொடுத்தோம். காலேஜில் படிக்கிறதுக்கு பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா? பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். குழந்தைக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோமா? குழந்தைக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோம். மதிய முட்டையோட சத்துணவு கொடுத்தோமா? முட்டையோட சத்துணவு கொடுத்தோம். எல்லாமே கொடுத்து அதிருப்தி. அப்படி என்னதாயா நம்ம பேர அதிருப்தி? மக்கள் கேட்கிறாங்க அது எப்பன்னு. எது ஏன்னார் அண்ணன், அந்த 1000 எப்பன்னு கேட்கிறாங்க அண்ணன். தளபதி கிட்ட நிதி நிலைமை சரியில்லை, மத்தியில் இருக்கவங்க கொடுக்கல, அதை பத்தி கவலைப்படல. ஓராண்டுகளுக்கு முன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார், பெண்களுக்கு மாதம் 1000 உரிமை தொகை வழங்கப்படும். அது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை வழங்கப்படும் என்று. பெறுகிறீர்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையாம்மா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துண்ண வைத்த முன்ன வச்சு இல்லைன்னா தண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இது 1000 ரூபாய் வாங்குறவங்களை விட்டு வாங்காதவங்க மட்டும் கை தூக்கு. நான் பஞ்சாயத்து இப்படிதானே போறது, எதிர்மறையாத பஞ்சாயத்து தான். வாங்குறவங்க விட்டுடுன்ட்டேன், 1000 பேர் இருக்கிற
வாங்காதவங்க கை தூக்கிட்டேன். ஒரு 25-30 பேர் இருக்கிற நீயா எம்மா மாரியாத்தா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். திமுக நடத்துற கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நீ நலத்திட்ட உதவி வாங்கலன்னு சொல்லு. நீ பேசாத. நான் உன்னை மகளிர் கணக்கிலே வைக்கல. நான் மகளிருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அது கொடுத்துட்டு டோக்கனு. அதுக்கு தெரிய இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு வர்றது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனா கூட்டம் நடக்கிற லொகேஷனும் நலத்திட்ட உதவி வழங்குற லொகேஷனும் யாருக்காவது தெரியும்னா இந்த அம்மா பிடிச்சு வச்சுக்கோ, தெரியும். இப்போ ஒரு 1000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்க. இல்ல 1000 வராதவங்க கை தூக்குன்னு ஒரு 30 பேர் கை தூக்குன. நான் யதார்த்தமா பேசி முடிக்கிறேன். இந்த 1000 பேர்ல ஒரு 30 பேருக்கு ஏன் வரலன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரே ரேஷன் கார்டுல 2 பேர் இருக்கும். மாமியார் பேர் இருக்கும், மருமக பேர் இருக்கும். ஒன்னு மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும், இல்ல மருமக முந்திக்கிட்டு இருக்கும். இல்ல ஒரே ரேஷன் கார்டுல அம்மா பேரும் பொண்ணு பேர் இருக்கும். ஒன்னு அம்மா முந்திக்கிட்டு இருக்கும், பொண்ணு முந்திக்கிட்டு இருக்கும். இவ்வளவு பிரச்சனை ஏன்? என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். என் குடும்பத்தில் நடந்த சம்பவம். என் கொழுந்தியா என் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தா. கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு. என் கொழுந்தியா வந்தவ என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒன்னும் தப்பு தண்டான ஆளும் கிடையாது. என்னம்மா முகம் கொடுத்தே பேச மாட்டேன்னா, உன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, என் வீட்டுக்கு தானே வந்திருக்கிற, என்கிட்ட பேசி உனக்கு என்ன ஆக போகுதுன்றிய, என்னதான் உனக்கு குறைன்னு கேட்டேன். இருந்தாலும் உங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இவ்வளவு மோசத்தை பண்ணக்கூடாதுன்னா. என்ன மோசம்? எல்லாருக்கும் 1000 கொடுக்கிறார், எனக்கு 1000 வரல. நீ எங்க அக்கா வீட்டுக்காரு, கட்சியில கொள்கை பரப்பு இணை செயலாளர், பெரிய பேச்சாளர், முன்னாள் எம்எல்ஏ, தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு வர. எங்க அக்காவுக்கும் உனக்கும் கலைஞர் தான் வந்து கல்யாணத்தை பண்ணார். அப்படிப்பட்ட சொந்தத்தில் இருக்கிற எனக்கு 1000 மாசம் வரல. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு 1000 வரலன்னா கூட பரவாயில்ல. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏடிஎம்கே காரி, ஏடிஎம்கே கிளை செயலாளர் பொண்டாட்டி, அவ 1000 வாங்குறா. அந்த அம்மா 1000 வாங்கிட்டு சும்மா போகல, என்ன பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா வாழலாமா தூக்கு போட்டு தொங்கலாமான்னு தோணுது. எனக்கு 1000 ரூபாய் வரலையே இந்த ஆட்சியில, நியாயமானு என் குழந்தைய கேட்டா. நான் நியாயமா கேட்டேன். உன்னுடைய கோபம் நியாயம்தான், இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நீ என்ன வேலை செய்யறன்னு என் குழந்தையா சொன்னா. நான் டீச்சர்னா. அடுத்து கேட்ட எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு. அவ சொன்னா இந்த பிடிப்பு போவன்னா. இந்த அரசு ஊழியர்லாம் யாரையாவது பார்த்து சம்பளம் எவ்வளவு கேட்டா ஒரு வசனம் ஒன்று வச்சிருப்பாங்க, பிடிப்பு போவன்னுவாங்க. நீ 10 லட்சம் 20 லட்சம் லோன் போட்டு வாங்கிடுவ, அதுல என்ன பிடிப்பு போவன் விட்டுது? ஒழுங்கா சொல்லி என்ன சம்பளம்? எல்லாம் 1.5 வாங்குறேன்னா. 1,05,000 என் குழந்தையா. அப்பதான் என் குழந்தையாட்ட சொன்னேன், உனக்கு 1000 ரூபாய் கிடைக்க ஏற்பாடு பண்றேன், நான் சொல்றத செய்தியான்னு. என்னன்னா, உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு, உனக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்க வாங்கி தரேன்னு. அவ கேட்டா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சான்னா. ஏன்னா மாசம் 1000க்காக யாராவது டீச்சர் வேலை 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விடுவாங்களான்னா. நான் என்ன கேட்கிறேன், பெண்களுக்கு உரிமை தொகை என்று வழங்குகிறோமே, இன்னைக்கு கலெக்டர் பெண்களாக இருக்கிறார்கள், கலெக்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஒரு போலீஸ் எஸ்பி பெண்ணாக இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு 1000 கொடுக்க முடியுமா? ஒரு தாசில்தார் பெண்ணாக இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு 1000 கொடுக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பேச்சிலே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். 10 வீடு வச்சு வாடகைக்கு இருப்பாங்க, வாடகைக்கு குடியிருக்கிறவங்க 1000 வாங்கலாம், 10 வீட்டை வாடகைக்கு விடுறவங்க எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது எப்படிங்க நியாயம்? என்னம்மா, ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ண ஒருத்தர் இருப்பாங்க, அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க மாசம் 1000 வாங்கலாம். அந்த 20 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரி பண்ணையார் விட்டம்மா எனக்கு 1000 கிடைக்கலாம், என்ன நியாயம்?
பசிச்சவங்களுக்கு, ஏழை எளியப்பட்டவர்களுக்கு ஒரு தயிர் சோறோ எலுமிச்சம் சோறோ புளி சோறோ கொடுக்கறேன்னா 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடுறவங்க எனக்கு அந்த தயிர் சோறுன்னு கேட்டாங்க, என்ன நியாயம்? இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லிடுறேன். நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா, ஒருத்தர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருக்கான். ஒரு பெரிய மனுஷன் கையை பிடிச்சி என்னப்பா விசேஷம் கேட்டிருக்காரு. எங்க அண்ணனுக்கு 1 கோடி லாட்டரி சீட்டு வந்திருக்கான், அதுக்காக கொடுக்கிற சாக்லேட் இருக்கான். ஆஹா, அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஒன்னனுக்கு 1 கோடி லாட்டரி சீட்டு வந்ததுக்கு நீ ஊர் முழுக்க சாக்லேட் தெரியும் நினைச்சா பெருமையா இருந்தானா? அவன் கையை உதட்டி சொன்னானா, நான் அதுக்காக கொடுக்கலங்க, உளுந்த லாட்டரி சீட்டை எங்க அண்ணன் நேத்தே தொலைச்சிட்டானா, அதனால கொடுக்கறேனுக்கு. ஆக அந்த மாதிரி உலகம். பக்கத்து வீட்டுக்காரங்க 1000 ரூபாய் வாங்குறப்ப அடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம் மனது வருத்தப்படுகிறார் என்று தளபதி இடத்தில் சொல்லப்படுது. தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்து விட்டார், விடுபட்டவர்கள் பெயரை பதிந்தால் அவர்களுக்கும் 1000 வழங்கப்படும். இப்படி எவ்வளவோ நாங்க பண்றோம். ஆனா மத்தியில உட்கார்ந்துகிட்டு எங்களை படாத பாடுபடுத்துறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டேன்றான், ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான். எடுபுடி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஜெயலலிதா படத்தை திறக்க சட்டமன்றத்துக்கே வரமாட்டேன்ட்டான், டெல்லியிலிருந்து எவனா இருந்தாலும். ஆட்சியிலே இருக்கிறப்ப அவனை மதிக்கல. ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லாத போது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கூட்டணி வைத்து உங்களிடத்தில் வாக்கு வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் கிராமப்புறத்திலே வேலை செய்யக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு 6 மாதமாக 100 ரூபாயை 100 நாள் வேலையில் நிறுத்தி இருப்பதை போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் வழங்கக்கூடிய மாதம் 1000 ரூபாயை நிறுத்த மாட்டாரா, கெட்ட பெயர் வாங்க மாட்டாரா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லிவிட்டார், எவ்வளவு நிதி நெருக்கடிகள் நீங்கள் கொடுத்தாலும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, தொகுதி வரையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்று பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை, இந்த கட்சியை குறை சொல்லக்கூடியவர் யார்? நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதன்றான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் கற்பழிக்கிறதுக்குன்னே கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் அவன் ஒரு பக்கம் நான் இந்த ஆட்சியை அழிச்சிருவான்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா லேகியம் விற்கிறோம் மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகியம் விற்பான்ல, இங்க பாருங்க சார் இந்த மருந்தை தாண்டி இந்த ஒரு கலக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு, இங்க பாருங்கன்னா இந்த ஆட்சியில இப்படி இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் எவனா டெபாசிட் வாங்க போறானா, தேர போறானா? இவன் பேரெல்லாம் நான் சொல்லாததற்கு காரணம் இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது. நேற்றுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிற்கிறார். அவரு பொதுக்குழுக்கு வந்திருந்தவன் அத்தனை பேரும் எந்திரிச்சு கை தட்டி பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல, அதான்டா எங்க தளபதி. உன் கட்சிக்காரனுக்கே தெரியுது பாரு, அவர் எந்திரிச்ச அவர் பேரை சொன்னா எந்திரிச்சு கதவை தட்டலாம். இவன்லாம் இடைப்பட்ட காலத்துல இவன்லாம் முதலமைச்சரா வரக்கூடியவனா? ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒருத்தன் திண்ணையில உட்கார்ந்துருந்தான், இழுக்கலமா இதோட முடிச்சிடுறேன். ஒருத்தன் தெருவில் போனான், திண்ணையில உட்கார்ந்துருக்கோம். தெருவில் போறவனை பார்த்து எங்க போயிட்டோம், எங்க போறேன்னா எங்க மாமனார் வீட்டுக்கு போறேன்னா. என்ன விசேஷம் கேட்டான். எங்க மாமனார் கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நான் நிலம் வாங்கலான்னு இருக்கிறேன்னா. நிலம் வாங்கி என்ன பண்ண போறேன்னா, பசுமையா பயிர் வச்சு உழ போறான்னா. யார்? தெருவில் போனவன். உடனே வீட்டில் உட்கார்ந்து இருந்தவன் சொன்னா, நானும் எங்க மாமனார் வீட்டுக்கு போறேன்னா. தெருவில் போகிறவன் கேட்டான், திண்ணையில் உட்கார்ந்தவனே நீ ஏண்டா போறன்னா. நானும் போய் எங்க மாமனார் கிட்ட பணம் வாங்க போறேன்னா. நீ பணம் வாங்கி என்ன பண்ண போறன்னா, நான் மாடு வாங்கி நீ செழிப்பா பயிர் வச்சா அந்த நிலத்துல விட்டு மேய்க்க போறேன்னா. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு.
என் நிலத்துல உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டுக்காலை நான் வெட்டுவேன்னா, அவன் என்ன சொன்னான், என் மாட்டுக்காலை நீ வெட்டுவன்னா நான் உன்னை வெட்டுவன்டான்னா. 2 பேருக்கு தகராறு, சட்டையை பிடிச்சின்னு உருள்றான். தெருவில் போன அண்ணன் மாசு மாதிரி பெரிய மனுஷன் ஒருத்தர் நிறுத்தி, என்னடா தகராறுனாங்க. என் நிலத்துல மாட்டை விட்டு மேய்ப்பண்ணா அதான் தகராறு. நீ ஏன்டா மாட்டை விட்டு மேய்ப்பண்ணா அவனை ஏன்டா கேட்டான். என் மாட்டுக்காலை அவன் வெட்டுவன்னா அதான் தகராறு. சரி, அது இருக்கட்டும். நிலம் எங்கடா, இனிமே தான் வாங்கணும். மாடு எங்கடா, இனிமே தான் வாங்கணும். மாடே இல்லாதவன், நிலமே இல்லாதவன், சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டையை போட்ட மாதிரி, கட்சியே இல்லாதவன், கிளையே இல்லாதவன், அமைப்பே இல்லாதவன், பூத்தி ஏஜெண்டே இல்லாதவன், இவெல்லாம் ஓட்டே இல்லாதவன், இவெல்லாம் சேர்ந்து அடுத்து ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி 2026 தொடர்ந்திட அவரது பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.